ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் டு எக்ஸ்ப்ளோர் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் ஒப்பீனியன், எப்படி கான்ஃபிடென்ஸாக அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மாடர்ன் டே லைஃப்பில் நம்ம பார்க்குற பல பிரச்சனையில் ஒரு 50% நம்மளோட ஒப்பீனியனை எடுத்து வைக்காதது தான். ஒரு கேங்கில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா நம்மளோட ஒரு தைரியமாக நம்ம ஒப்பீனியனை எடுத்து வைக்காமல் இருக்கிறது தான் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. அது என்ன கூச்சமாக இருக்கலாம், தன்னம்பிக்கை கம்மியாக இருக்கலாம். சரி, நம்ம இப்போ தப்பாக பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த எண்ணத்தை மாற்றி எப்படி தைரியமாக பேசுகிறது. வாங்க அதுக்கான சில டிப்ஸை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் முதல்ல நீங்கள் பண்ணிக்கோங்க. டோன்ட் மெமரைஸ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் பண்ண போகிற அந்த இப்போ ஒரு 5 பேராகிராஃப்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, அந்த 5 பேராகிராஃப்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணக்கூடாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சின்ன ஹிண்ட்ஸாக வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களால் தெளிவாக பேச முடியும். நீங்கள் மெமரைஸ் பண்ணி அங்கே போய் ஒரு வார்த்தை மறந்தால் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். செகண்ட், பேசும்போது கான்ஃபிடென்ஸாக இருங்க. அப்போ தான் அடுத்தவங்க அதை லிசன் பண்ணுவாங்க. நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருந்தால் தான் உங்கள் வாய்ஸ் போல்டாக போய் கரெக்டாக போய் அவர்கிட்ட பேசிடுறோம், நீங்கள் பேசுகிறவங்கக்கிட்ட. ஸோ பயந்துக்கிட்டோ கூச்சப்பட்டுக்கிட்டோ பேசாமல் தைரியமாக பேசுங்க. என்னால் முடியும்னு நம்பிக்கிட்டு பேசுங்க. தேர்ட், உங்கள் பாடி பொசிஷனிங். நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு சும்மா ஷேக் ஆகிக்கிட்டு பேசுனீங்கன்னா அடுத்தவங்க என்னன்னு யோசிப்பாங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். நீங்கள் நேரே நின்று அவங்கள்ட்ட கண்ணாடி நேருக்கு நேர் கண்ணை போட்டு நீங்கள் பேசினாலே போதும். நீங்கள் பயப்படாமல் அவங்க கண்ணை பார்த்து தைரியமாக நேரே நின்று ஷேக் ஆகாமல் உங்கள் பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், நீங்கள் எப்படி பேசணுன்னா 2:1 ரேஷியோ. அதாவது உங்களுக்கு 2 காது 1 வாய் இருக்குது, அந்த ரேஷியோவில் பேசணும். ஃபஸ்ட்டு லிசன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ரிப்ளை நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, பாடி லாங்குவேஜ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேசும்போது உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் ஹேண்ட் மூமெண்ட்ஸ், உங்கள் ஐ கோஆர்டினேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் இதை ஃபஸ்ட் டைமில் இதை கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக சின்ன சின்ன முயற்சிகளாக பண்ணுங்கள் கைஸ். இதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ கைஸ்.